ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோவில் கூலிங் டவர் பற்றி பார்க்கலாம். கூலிங் டவர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அப்புறமாட்டு கூலிங் டவரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு கூலிங் டவரை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூலிங் டவர்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கூலிங் டவருங்கிறது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம இன்டைரக்டாக நம்ம ப்ராசஸ் ஃபீல்டை வந்து கூல் பண்ணுறதுக்கு இந்த கூலிங் டவரை யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு வாட்டர்லேருந்து ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறது அல்லது ஹீட்டை ரிடக்ஷன் பண்ணுறது எதன் மூலமாகன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவாப்ரேஷன் மூலமாக. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து அதிகமான வேர்வை வந்திருக்கு. அந்த வேர்வை வந்து ஒரு காற்று படும்போது கொஞ்சம் வேர்வை வந்து எவாப்ரேட் ஆகி நம்ம உடம்புக்கு வந்து சில்லான ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த கூலிங் டவர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த கூலிங் டவர் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ரஸர்ஸ், அப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், அப்புறம் லூபாயில் சிஸ்டம், கண்டென்சர், இந்த மாதிரி இடங்களில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்ப்ரஸர்ஸில் வந்து எங்கே யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ஒரு ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதோட டைப் வந்து அதோட சிலிண்டர் ஹெட்டோட டைப் வந்து ஒரு வாட்டர் ஜாக்கெட்டட் சிலிண்ட்ரிக்கல் ஹெட் அப்படின்னா, இப்போ அதை வந்து அந்த சிலிண்டரை வந்து நம்ம கூல் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கூலிங் வாட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த சிலிண்டரை வந்து ரன்னிங்கில் வந்து கூல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த கூலிங் டவர் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஒரு சிம்பிளான கூலிங் வாட்டர் ப்ராசஸ் டயக்ராம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஒரு பிளான்ட்டில் வந்து ஒரு கூலிங் டவர் வந்து எப்படி நம்ம வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. இது வந்து ஒரு ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு வந்து பம்பு, இது வந்து கூலிங் டவர். சரியா? ஸோ கூலிங் டவர்லேருந்து இந்த கூலிங் வாட்டர் வந்து பம்பு மூலமாக நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு அனுப்புகிறோம். ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து டியூப்ஸ் இருக்கும், வெளியே வந்து ஷெல் இருக்கும். சரியா? டியூப்ஸில் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஃப்ளூயிட் இருக்கலாம். இப்போ இங்கே வந்து ப்ராசஸ்க்கு தேவையான ஒரு ப்ரொப்பைன் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஃப்ளூயிட் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து எந்த ஃப்ளூயிடோட டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணுமோ அந்த ஃப்ளூயிட் வந்து இந்த டியூபுக்கு இருக்கும். சரியா? நம்ம இந்த கூலிங் வாட்டர் மூலமாக இந்த டியூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடோட டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணுறோம். சரியா? அந்த கூலிங் வாட்டர் வந்து இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு அது வந்து ஹாட் வாட்டராக மாறுது. அந்த ஹாட் வாட்டர் வந்து நம்ம கூலிங் டவருக்கு போகுது. நம்ம அங்கே வந்து அந்த ஹாட் வாட்டரை கூல் பண்ணுறோம். ஸோ அந்த ஹாட் வாட்டர் வந்து நமக்கு கூலிங் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. அகைன் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பம்ப் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இதை வந்து நம்ம மேக்கப் வாட்டர் சோர்ஸ்னு சொல்லுவோம், மேக்கப் வாட்டர் பம்புன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இந்த ப்ராசஸில் சில வாட்டர் வந்து நமக்கு லாஸ் ஆகும். எவாப்ரேஷன் நடக்கனால சில வாட்டர் வந்து லாஸ் ஆகும். ஸோ அந்த லாஸை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த வாட்டரை வந்து நம்ம உள்ளே வந்து சென்ட் பண்ணுவோம். சரியா? இதான் வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ். நிறைய இடங்களில் வேறு வேறு ப்ராசஸ்க்காக இந்த கூலிங் டவரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கூலிங் டவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் டிராஃப்ட் கூலிங் டவரை வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாட் வாட்டர் வந்து நமக்கு ப்ராசஸ்லேருந்து வருது. ப்ராசஸில் எதுக்காவது நம்ம கூலிங் வாட்டர் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஹாட் வாட்டராக நமக்கு ரிட்டர்ன் வருது. அந்த ஹாட் வாட்டர் நம்ம கூலிங் டவருக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நாசில்ஸ்க்கு போகும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நாசில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டரை வந்து இந்த பேக்கிங் மேலே அது வந்து ஸ்ப்ரே பண்ணும். ஸோ பேக்கிங் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனால இதில் வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி கூலிங் டவரில் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து கீழேருந்து மேலே மாற போகும். சரியா? இதில் வந்து கீழே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாக ஏர் என்ன பண்ணால் உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு இந்த பேக்கிங்கில் இருக்கக்கூடிய வாட்டரில் வந்து காண்டாக்ட் ஆகும். வாட்டரில் காண்டாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகும். சரியா? எவாப்ரேட் ஆனதுக்கப்புறமா அந்த ஏர் வந்து நமக்கு மேலே வந்து வெளியே போயிடும். இந்த வாட்டர் என்ன பண்ணும், கூலான வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பேசின்னு சொல்லும், இதில் வந்து நமக்கு கரெக்ட் ஆகும். ஸோ இதான் வந்து இதோட பிரின்சிபல். இதில் வந்து ட்ரிப்ட் எலிமினேட்டர் ஒன்று இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எவாப்ரேட் ஆன ஏர் போகும்போது சில வாட்டர் பார்ட்டிக்ஸ்லையும் வந்து அது கொண்டு போகும். ஸோ அதை வந்து நம்ம இந்த ட்ரிப்ட் எலிமினேட்டர் மூலமாக அந்த வாட்டரை வந்து சேவ் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்படி தான் இந்த கூலிங் டவர் வந்து ஒர்க் ஆகுது. எல்லா கூலிங் டவருமே ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து சேம் தான். இந்த மாதிரி தான் வந்து கூலிங் டவர் வந்து ஒர்க் ஆகும். பட் அதில் வேறு வேறு டைப்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கூலிங் டவரோட பார்ட்ஸு. ஸோ கூலிங் டவரோட பார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமான பார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து பேசின். இங்கே தான் வந்து நமக்கு வாட்டர் கலெக்ட் ஆகும். நமக்கு இங்கே பேக்கிங்லேருந்து கூலான வாட்டர் வந்து நமக்கு இங்கே தான் கலெக்ட் ஆகும். ரெண்டாவது வந்து ஃபில்ஸு. இதை வந்து நம்ம பேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஏர் வந்து நம்ம அந்த வாட்டர் கூட காண்டாக்ட் ஆகுதுல அந்த சர்ஃபேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது.
எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கப்பில வந்து காஃபி வச்சிருக்கோம். சரியா? மேல வந்து ஃபேன் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஒரு கப்ல காஃபி வச்சிருக்கோம். பட் அதுலேருந்து ஹீட் வந்து வெளிய போறதுக்கு நேரம் அதிகமாகும். அதாவது அந்த காஃபி வந்து ஆறுறதுக்கு லேட் ஆகும். சரியா? ஏன்னா ஹீட் வந்து வெளிய போறது வந்து கம்மியா தான் போகும். இப்போ நம்ம அதே காஃபிய வந்து ஒரு பிளேட்ல ஊத்தி வைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து சீக்கிரமாவே ஹீட் வந்து வெளிய போயிரும். ஸோ அந்த காஃபி வந்து சீக்கிரமாவே நமக்கு வந்து ஆறிரும். சரியா? அதுக்காக தான் அந்த ஃபில்ஸ் வந்து இங்க யூஸ் பண்றோம். இங்க வந்து இது வந்து வாட்டரோட சர்ஃபேஸ் ஏரியாவ இன்கிரீஸ் பண்ணும்போது, இந்த ஏர் வந்து அந்த வாட்டர் கூட கான்டாக்ட் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்கிரீஸ் ஆகும். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த ஃபில்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்பிளாஷ் ஃபில்லு, அப்புறம் என்னன்னா ஃபிலிம் ஃபில்லுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி 2 டைப் இருக்கு. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நாசில்ஸ். இந்த நாசில்ஸ் எதுக்குன்னா, இந்த வாட்டர வந்து யூனிஃபார்மா இந்த ஃபில்ஸ்க்கு மேல டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நமக்கு ஷவர்லேருந்து வாட்டர் வந்து வருதுன்னு வைங்களேன், அத வந்து நம்ம ஈஸியா வந்து ஒரு ஃபேன் மூலமா சீக்கிரமா வந்து கூல் பண்ணிறலாம். அதே இப்போ ஒரு பக்கெட்ல இருக்கு வாட்டர். அதிகமான வாட்டர் வந்து ஒரு பக்கெட்ல இருக்குன்னா, அத ஃபேன் மூலமா கூல் பண்ணோம்னா, அது வந்து லேட் ஆகும். அந்த மாரி தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நாசிலும் நமக்கு வந்து செயல்படுது. 4வது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிஃப்ட் எலிமினேட்டர். இது வந்து இந்த வாட்டர வந்து சேவ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க, இந்த கூலிங் டவர்ல. ஸோ எப்படி வாட்டர சேவ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இங்க வந்து நமக்கு ஏர் வந்து எவாப்ரேட் ஆகும்போது சில வாட்டர் ட்ராப்லெட்லலாம் அது வந்து கொண்டு மேல மாற போகும். அப்படி போகும்போது இங்க வந்து இந்த ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் போடுறது மூலமா, அது வந்து கொஞ்சம் வாட்டர வந்து சேவ் பண்ணும். அதில போகக்கூடிய வாட்டர வந்து கேப்சர் பண்ணி, அத வந்து சேவ் பண்ணி மறுபடியும் அது வந்து பேசினுக்கு அனுப்பும். ஸோ அப்போ நமக்கு வந்து வாட்டர் லாஸ் ஆகுறது கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிஃப்ட் எலிமினேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் கூலிங் டவர். ஸோ இந்த கூலிங் டவர்லயே மெயினான டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நேச்சுரல் டிராஃப்ட் கூலிங் டவர், அப்புறமா மெக்கானிக்கல் டிராஃப்ட் கூலிங் டவர். இந்த மெக்கானிக்கல் டிராஃப்ட் கூலிங் டவர்ல வந்து முக்கியமான டைப்ஸ் கவுண்டர் ஃப்ளோ இன்டியூஸ்ட் டிராஃப்ட் கூலிங் டவர், கவுண்டர் ஃப்ளோ ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட் கூலிங் டவர், கிராஸ் ஃப்ளோ இன்டியூஸ்ட் டிராஃப்ட் கூலிங் டவர். இந்த 5மே நமக்கு அதாவது இந்த நேச்சுரல் டிராஃப்ட் கூலிங் டவர், அப்புறம் மெக்கானிக்கல் டிராஃப்ட் கூலிங் டவர்ஸ்க்கு கீழ வர இந்த 3 இந்த 5மே நமக்கு வந்து ஓப்பன் சர்க்யூட் கூலிங் டவர்ன்னு சொல்லுவோம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, குளோஸ்ட் சர்க்யூட் கூலிங் டவர். சரியா? டைப்ஸ் ஆஃப் கூலிங் டவர்ல வந்து ஃபர்ஸ்ட் நேச்சுரல் டிராஃப்ட் கூலிங் டவர் பத்தி பார்க்கலாம். ஸோ நம்ம கூலிங் டவரோட பார்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ டைரக்ட்டா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஃபில்ஸ் இருக்கு. ஏர் வந்து இங்க டவுன் சைட்ல இருந்து தான் உள்ள போகும். ஸோ இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். கீழ வந்து கேப் இருக்கா? இது மூலமா நேச்சுரலா வந்து ஏர் உள்ள போகும். சரியா? உள்ள போயிட்டு இங்க வந்து நமக்கு வந்து இந்த ஹீட்ட வந்து அப்சார்ப் பண்ணும். சரியா? அந்த ஏர் ஹீட்ட அப்சார்ப் பண்ணும்போது, ஏரோட டென்சிட்டி வந்து கம்மியாகும். ஏரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதோட டென்சிட்டி வந்து கம்மியாகும். அப்படி டென்சிட்டி கம்மியாகும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா மேல போகும். மேல போயிட்டு இருக்கும்போது, இதுல வந்து ஒரு ஷேப் குடுத்துருப்பாங்க. இந்த மாரி ஷேப் இருக்கும். இத வந்து ஹைப்பர்போலிக் ஷேப்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏருக்கு வந்து ஆக்ஸலரேஷன் குடுக்கும். ஏர் வந்து சீக்கிரமா வெளியேறதுக்காக, இது வந்து ஒரு ஆக்ஸலரேஷன். இந்த ஏர் வந்து சீக்கிரமா நமக்கு வந்து வெளிய போயிரும். ஸோ இங்க வந்து வாட்டர் வந்து கூல் ஆகும். கூல் ஆகிட்டு நம்ம பேசினுக்கு வரும். அந்த வாட்டர வந்து நம்ம ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்போலிக் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் குடுத்துருப்பாங்க. ரொம்ப ஹைட்டா வந்து இருக்கும். நெறைய இடங்கள்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப தூரத்துலருந்து பார்த்தாலே தெரியும். இந்த டைப் கூலிங் டவர்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், அப்புறம் வெரி லார்ஜ் கெப்பாசிட்டி சிஸ்டம். எங்க வந்து லார்ஜ் கெப்பாசிட்டி தேவைப்படுதோ அந்த இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நம்ம எந்த ஃபேனுமே வைக்க மாட்டோம். ஸோ அதனால நமக்கு வந்து பவர் தேவைப்படாது. இப்போ வந்து சில ஹைப்ரிட் மாடலும் வந்திருக்கு. சில நேரங்கள்ல இந்த கீழ வந்து இதில வந்து ஃபேன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபேன் வராது. இதோட லிமிட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, வெரி ஹை கேப்பிட்டல் காஸ்ட்டு. ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதிகமா செலவாகும். அப்புறம் நெறையா இடம் தேவைப்படும். ஏன்னா இது வந்து பெரிய பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வாட்டர் வந்து அதிகமா யூஸ் பண்றோம். அந்த கூலிங் வாட்டர். ஸோ அதனால இதுக்கு வந்து நெறையா இடம் வந்து தேவைப்படும். அடுத்ததா மெக்கானிக்கல் டிராஃப்ட் கூலிங் டவர். இந்த மெக்கானிக்கல் டிராஃப்ட் கூலிங் டவர்ல 3 டைப் இருக்கு. அதில ஃபர்ஸ்ட் டைப் வந்து கவுண்டர் ஃப்ளோ இன்டியூஸ்ட் டிராஃப்ட் கூலிங் டவர். ஃபர்ஸ்ட் வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஃபேன் வந்து மேல இருக்கும். அதனால தான் இத வந்து இன்டியூஸ்ட் டிராஃப்ட்ன்னு சொல்றோம். 2வது ஃபில் செக்ஷன் பிலோ ஸ்ப்ரே சிஸ்டம். இங்க வந்து ஸ்ப்ரே சிஸ்டம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து ஃபில் செக்ஷன் இருக்கும். ஏர் வந்து கீழ இருந்து மேல மாற இந்த ஃபேன் வந்து நமக்கு வந்து புல் பண்ணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபேன் வந்து ரன் ஆகும்போது, இந்த ஏர் வந்து மேல மாற மூவ் ஆகும். ஹாட் வாட்டர் வந்து ஸ்ப்ரே நாசில் மூலமா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கீழ மாற மூவ் ஆகும். ஸோ இந்த மாரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2மே வந்து மூவ் ஆகும். ஹாட் வாட்டர் வந்து மேலேருந்து கீழ வரும். ஏர் வந்து கீழ இருந்து மேல போகும். இதுதான் வந்து கவுண்டர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து கவுண்டர் ஃப்ளோ இன்டியூஸ்ட் டிராஃப்ட் கூலிங் டவர். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 50 to 50,000 மெட்ரிக் கியூப் பெர் ஹவர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்.
மீதி இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான். எல்லாத்துலயுமே சேம் தான். இந்த மெக்கானிக்கல் டிராஃப்ட் கூலிங் டவர் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபேன் வந்துரும் அவ்வளோதான். நம்ம நேச்சுரல் டிராஃப்ட் கூலிங் டவர்ல வந்து ஃபேன் வராது. மத்தபடி மெக்கானிக்கல் டிராஃப்ட் கூலிங் டவர்னா ஃபேன் வந்துரும். மத்தபடி எல்லா பார்ட்ஸுமே சேம் தான். இந்த கூலிங் டவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நேச்சுரல் டிராஃப்ட் கூலிங் டவரோட சைஸ்ல வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹை தெர்மல் எஃபிஷியன்சி. இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் மூலமா வாட்டர் அண்ட் ஏர் வந்து மூவ் ஆகுறனால இதோட எஃபிஷியன்சி வந்து அதிகமா இருக்கும். அதாவது அதிகமான ஹீட்டை வந்து சீக்கிரமே வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணும். சரியா? யூனிஃபார்ம் ஏர் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறமா லெஸ் ரீசர்க்குலேஷன் ப்ராப்ளம். ஸோ லெஸ் ரீசர்க்குலேஷன் ப்ராப்ளம்னா என்னன்ட்டு நான் நெக்ஸ்ட் கூலிங் டவரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததில் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபேன் மெயின்டெனன்ஸ் அட் ஹைட்டு. நம்ம ஃபேன் வந்து மேலே இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா பவர் கன்சம்ப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் லைனுக்கு வந்து நம்ம பம்பு மூலமாக இப்போ வாட்டர் கொண்டு வரோம் அப்படின்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான பவர் வந்து தேவைப்படும். அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஃபைனரிஸ், பெட்ரோகெமிக்கல் பிளான்ட், அப்புறம் கேஸ் ப்ராசஸிங் பிளான்ட்லலாம் வந்து இது யூஸ் பண்ணுவோம். இந்த டைப் தான் நம்ம அதிகமாக வந்து நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக மெக்கானிக்கல் டிராஃப்ட் கூலிங் டவர்லேயே இருக்கக்கூடிய 3வது டைப் பார்க்கலாம். ஸோ இது வந்து கவுண்டர் ஃப்ளோ ஃபோர்ஸ் டிராஃப்ட் கூலிங் டவர். இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததும் சேம் தான். இதுக்கும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த கவுண்டர் ஃப்ளோ இன்டியூஸ் டிராஃப்ட் கூலிங் டவருக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து ஃபேன் மேலே இருக்கும். இந்த டைப்பில் வந்து ஃபேன் வந்து கீழே இருக்கும். இது வந்து ஏரை வந்து ஃபோர்ஸாக இந்த ஃபில் மெட்டீரியல் மேலே இது வந்து அடிக்கும். இதுதான் வந்து ஃபோர்ஸ் டிராஃப்ட் கூலிங் டவர்னு சொல்லுவோம். மற்றபடி ஃப்ளோலாம் சேம் தான். ஹாட் வாட்டர் வந்து மேலேருந்து கீழே வரும். ஏர் வந்து கீழேருந்து மேலே போகும். ஸோ இது வந்து கவுண்டர் ஃப்ளோ தான். சரி, ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஒர்க் ஆகும். கெப்பாசிட்டி ரேஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்மால் டு மீடியம், அதாவது 50 to 20,000 மெட்ரிக் கியூப் பர் ஹவர் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து யூஸ் பண்ணுவோம். அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபேன் மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்க்கலாம் அந்த படத்தில் ஃபேன்ஸ்லாம் வந்து கீழே இருக்கும். ஸோ கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்துடலாம். அதில் லோவர் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு, நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் காஸ்ட் வந்து கம்மியாக தான் ஆகும். லிமிட்டேஷன், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஏர் ரீசர்க்குலேஷன் இஷ்யூ. ஸோ இந்த ஏர் ரீசர்க்குலேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம அந்த ஃபோர்ஸ் டிராஃப்ட் வந்து இங்கே வந்து நமக்கு ஃபோர்ஸாக ஏரை வந்து மேலே அடிக்கும். ஸோ அடிக்கும்போது என்ன ஆகும்னா, உள்ளே வந்து ஏர் வந்து ரீசர்க்குலேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதில் வந்து ஏர் ரீசர்க்குலேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தக்கூடிய அந்த இன்டியூஸ் டிராஃப்ட் கூலிங் டவரில் வந்து இந்த ரீசர்க்குலேஷன் ப்ராப்ளம் வராது. அது வந்து ஏரை வந்து கீழேருந்து மேலே புல் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகும். இது இங்கேருந்து இந்த டைப் வந்து கீழேருந்து ஃபோர்ஸாக ஏரை வந்து உள்ளே வந்து அனுப்பும். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து ஃபோர்ஸ் டிராஃப்ட் கூலிங் டவர். ஸோ லோயர் எஃபிஷியன்சி தென் இன்டியூஸ் டிராஃப்ட் கூலிங் டவர். அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் HVAC சிஸ்டத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக மெக்கானிக்கல் டிராஃப்ட் கூலிங் டவர்லேயே 3வது இருக்கக்கூடிய கிராஸ் ஃப்ளோ இன்டியூஸ் டிராஃப்ட் கூலிங் டவர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கிராஸ் ஃப்ளோ. ஸோ கிராஸ் ஃப்ளோ அப்படின்னா, ஏர் வந்து கிராஸாக வந்து ஃப்ளோ ஆகும். கிராஸ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். நமக்கு சைடுலேருந்து ஏர் வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகும். அடுத்தது இன்டியூஸ் டிராஃப்ட். இன்டியூஸ் டிராஃப்ட்னாலே நமக்கு வந்து ஃபேன் வந்து பேக்கிங் மெட்டீரியலுக்கும் மேலே இருக்கும். சரி, இதுதான் வந்து இன்டியூஸ் டிராஃப்ட். இதோட ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபேன் வந்து ரன் ஆகும்போது ஏர் வந்து நமக்கு வந்து கிராஸாக உள்ளே வந்து என்ட்ரு ஆகும். கிராஸாக என்ட்ரு ஆகிட்டு இந்த வாட்டர் கூட காண்டாக்ட் பண்ணி இந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி அந்த ஏர் வந்து நமக்கு இந்த இன்டியூஸ் டிராஃப்ட் ஃபேன் மூலமாக வெளியே போயிடும். சரியா? ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து மேலே இன்டியூஸ் டிராஃப்ட் ஃபேன் இருக்கும். அது ரன் ஆகும். ரன் ஆகும்போது இந்த ஏர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும். ஏர் எப்படி என்ட்ரு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிராஸாக என்ட்ரு ஆகும். ஏன்னா இந்த ஃபில் மெட்டீரியல் இப்படி இருக்கும். ஓப்பன் வந்து கிராஸாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தா தெரியும். இந்த மாதிரி கிராஸாக இருக்கும். ஸோ ஏர் வந்து கிராஸாக உள்ள என்ட்ரு ஆகிட்டு இந்த ஃபில் மெட்டீரியல் இருக்கக்கூடிய வாட்டர் கூட காண்டாக்ட் ஆகி இந்த டைப் கூலிங் டவர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து மேலே ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஃபேன் ரன் ஆகும். இந்த ஏர் வந்து கிராஸாக உள்ளே வந்து என்ட்ரு ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஸாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏர் வந்து கிராஸாக வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இந்த ஃபில் மெட்டீரியல் இருக்கக்கூடிய வாட்டர் கூட காண்டாக்ட் ஆகி எவாப்ரேட் ஆகிட்டு அந்த ஹாட்டான ஏர் வந்து நமக்கு இந்த ஃபேன் மூலமாக வெளியே போயிடும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபில் மெட்டீரியல், அதாவது இந்த பேக்கிங் மெட்டீரியல் வந்து வெர்டிக்கலாக இருக்கும். அதனால இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிராவிட்டி பேஸில் நமக்கு வந்து நடக்கும். சரியா? வாட்டர் வந்து கீழே வந்து கிராவிட்டி மூலமாக அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த மெக்கானிக்கல் டிராஃப்ட் கூலிங் டவருக்குலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நாசிலுக்கு வந்து ஒரு பம்ப் வச்சு ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் வந்து நம்ம வாட்டரை கொண்டு போகணும். அப்போ தான் வந்து அது வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இங்கே வந்து கிராவிட்டி பேஸில் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிறனால அவ்வளோ பவர் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரியா? இந்த டைப் கூலிங் டவரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 100 to 30,000 மெட்ரிக் கியூப் பர் ஹவர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, லோ பம்பிங் ஹெட்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிராவிட்டி பேஸில் நடக்கனால நம்ம இங்கே பம்ப் வச்சுருக்கோம்ல, அதோட ஹெட் வந்து கம்மியாக இருந்தாலே போதும். சரியா?
ஸோ அதுக்கு வந்து பவர் கன்சம்ஷனும் கம்மியாக தான் ஆகும். அப்புறம் லோ ஃபேன் பவர் கன்சப்ஷன், அப்புறம் சிம்பிள் டிசைன். லிமிட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் எஃபிஷியன்சி. நம்ம கவுண்டர் ஃப்ளோவை கம்பேர் பண்ணும்போது லோயர் எஃபிஷியன்சியாக இருக்கும். கவுண்டர் ஃப்ளோவில் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுறதுனால அது வந்து அதிகப்படியான ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த டைப்பில் கிராஸ் ஃப்ளோவில் வந்து இந்த ஏர் உள்ளே போகிறனால அந்த கவுண்டர் ஃப்ளோவை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ எஃபிஷியன்சி வந்து கிடைக்காது நமக்கு. அதுக்கப்புறமா லார்ஜர் ஃபுட் பிரிண்ட். நம்ம இதுக்கு முன்னே பார்த்த டைப்ஸை விட இதுக்கு வந்து கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அப்புறம் அன்ஈவன் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பாசிபிள். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுல்ல, இது வந்து சில நேரங்களில் அன்ஈவனாக ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹெச்வேசி கூலிங் டவர்ஸ், அப்புறம் கமர்ஷியல் பில்டிங்ஸில் இந்த மாதிரி டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ்ட் சர்க்யூட் கூலிங் டவர். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஓப்பன் சர்க்யூட் கூலிங் டவர். இதுவும் வந்து மெக்கானிக்கல் டிராஃப்ட் கூலிங் டவரில் தான் வரும். பட் நான் இது வந்து க்ளோஸ்ட் சர்க்யூட் கூலிங் டவராக இருக்கனால இதை வந்து நான் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஏன் மெக்கானிக்கல் டிராஃப்ட் கூலிங் டவரில் வரும்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஃபேன்ஸ்லாம் வரும், செட்டப்லாம் சேம் தான். இந்த டைப் கூலிங் டவரை வந்து நம்ம டேரெக்டாகவே ப்ராசஸ்க்கே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் ஃப்ளூயிடே நம்ம வந்து டேரெக்டாக வந்து கூல் பண்ணலாம் அந்த கூலிங் டவர் மூலமாக. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கும், அதுலேருந்து ஹாட் வாட்டர் வந்து வெளியே வரும். நம்ம அதை வந்து கூலிங் டவர் மூலமாக கூல் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் வந்து அகைன் நம்ம ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அனுப்புவோம். இது வந்து இன்டைரக்ட் கூலிங் மெத்தட் தான். சரியா? ஆனால் இதில் வந்து நம்ம டைரக்ட் கூலிங் மெத்தட் மூலமாகவே நம்ம வந்து ப்ராசஸ் மெட்டீரியலே வந்து டைரெக்டாக கூல் பண்ணலாம். இப்போ ப்ராசஸ் மெட்டீரியல் இருக்குது, அதாவது ப்ராசஸ் ஃப்ளூயிட் இருக்குன்னு வைங்க. அந்த ப்ராசஸ் ஃப்ளூயிட் வந்து இந்த டியூப் வழியாக போகும். இது வந்து காயில் டியூப்னு சொல்லுவோம். ஸோ இது வழியாக நமக்கு வந்து போயிட்டு கூல் ஆகிட்டு நமக்கு வந்து அவுட்ரு வந்துடும். இந்த காயில் டியூப்பில் போகக்கூடிய அந்த ப்ராசஸ் மெட்டீரியலை வந்து இது எப்படி கூல் பண்ணுது அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருப்போம், ஒரு பம்பு வச்சுருப்போம். ஸோ அந்த வாட்டரை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் நாசலுக்கு வந்து அனுப்புவோம். இந்த வாட்டர் வந்து எக்ஸ்டர்னல் வாட்டர். சரியா? இந்த வாட்டர் வந்து நம்ம வெளியே இருந்து உள்ளே வந்து வாட்டர் டேங்கில் வந்து ஃபில் பண்ணி வைப்போம். இது வந்து எக்ஸ்டர்னல் வாட்டர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மேலே ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் மூலமாக இந்த ஏர் வந்து கீழே இருந்து நமக்கு மேலே மூவ் ஆகுது. இந்த ஏரும் வாட்டரும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பண்டலில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஃப்ளூயிடோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. அந்த ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹாட்டான ஏர் வந்து நமக்கு வெளியே போகுது. ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து டேரெக்டாகவே ஒரு ப்ராசஸ் மெட்டீரியலை வந்து நம்ம கூல் பண்ண முடியும். இதுக்கு முன்னே பார்த்த டைப்ஸ்லாம் வந்து டேரெக்டாக வந்து நம்ம கூல் பண்ண முடியாது. இந்த டைப்பை வந்து நம்ம இன்டெரக்டாகவும் யூஸ் பண்ணலாம். ப்ராசஸ் ஃப்ளூயிடை உள்ளே அனுப்புறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஹாட் வாட்டரே அனுப்பி கோல்டு வாட்டர் நம்ம வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இன்டெரக்டாகவும் யூஸ் பண்ணலாம். பட் டேரெக்டாக தான் நிறைய இடங்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ப்ராசஸ் ஃப்ளூயிடை நம்ம வந்து டேரெக்டாகவே உள்ளே கொடுத்து கூல் பண்ணி நம்ம வெளியே எடுத்துடலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் டு மீடியம் 10 to 5000 மெட்ரிக் ஸ்கிப் பவர் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிலாம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நோ கண்டாமினேஷன். ஸோ நம்ம வந்து டைரெக்ட் அல்லது இன்டைரக்ட் எப்படி வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டாமினேஷன் ஆகாது. இப்போ ப்ராசஸ் ஃப்ளூயிட் நமக்கு இங்கே வருது அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து கூல் ஆகிட்டு வெளியே போயிடும். வெளியே எங்கேயுமே லீக் ஆகாது. டைரெக்டாக எது கூடயுமே காண்டாக்ட் ஆகாது. இந்த வாட்டர் கூடயோ அல்லது ஏர் கூடயோ டைரெக்டாக காண்டாக்ட் ஆகாது. அதே மாதிரி நம்ம இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணால் கூட நம்ம இப்போ வாட்டர் அனுப்புனா கூட அந்த வாட்டர் வந்து டைரெக்டாக எது கூடயுமே காண்டாக்ட் ஆகாது. கண்டாமினேஷன் வந்து ஆகாது. சரியா? சூட்டபிள் ஃபார் கிரிட்டிக்கல் சர்வீஸ். ஸோ சூட்டபிள் ஃபார் கிரிட்டிக்கல் சர்வீஸ்னால் இப்போ நம்ம ஒரு ப்ரொப்பேன் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட ஹீட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ப்ரொப்பேனுங்கிறது வந்து ஹைலி ஃப்ளேமபிள். சரியா? ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் ஃப்ளூயிட் இருக்கும்போது அந்த ப்ராசஸ் ஃப்ளூயிடை வந்து உள்ளே அனுப்பும்போது அது வந்து நமக்கு வெளியே எது கூடயுமே ரியாக்ட் ஆகாது. அதே மாதிரி வெளியே லீக் ஆகாது. சரியா? அது கூல் ஆகிட்டு நமக்கு வெளியே போயிடும். ஸோ இதான் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சர்வீஸில் நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரெடியூஸ்ட் ஸ்கேலிங் இன்சைட் த ப்ராசஸ் சிஸ்டம். இப்போ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ப்ராசஸ் ஃப்ளூயிட் வந்து வெளியே வந்து காண்டாக்ட் ஆகாதனால ஸ்கேலிங்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிரும். ஏன்னா கண்டாமினேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்கேலிங் வந்து ரெடியூஸ் ஆகிரும். அப்புறம் லிமிட்டேஷன் வந்து ஹையர் காஸ்ட்டு. இந்த மாதிரி டியூப் பண்டல்லாம் நம்ம வந்து போடுறதுனால இதோட காஸ்ட் வந்து அதிகமாகும். அடுத்ததாக லோயர் எஃபிஷியன்சி தென் ஓப்பன் டைப். ஓப்பன் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஏரும் வாட்டரை வந்து டைரெக்டாக காண்டாக்ட் ஆகிறதுனால ஹீட் வந்து நல்லா எஃபெக்டிவாக வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். பட் இங்கே வந்து இடையில வந்து நம்ம பண்டல் இருக்கனால நமக்கு வந்து அந்த எஃபிஷியன்சி வந்து கம்மியாகும். அப்புறமா காயில் ஃபாலிங் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த டியூப் பண்டல் இருக்குல்ல அது வந்து ஃபாலிங் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் பிளான்ட்டு, பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியும் நம்ம வந்து நிறைய இடங்களில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த கம்ப்ரஸர் கூலிங் ஏரியாலையும் நிறைய இடங்களில் வந்து இந்த டைப் ஆஃப் கூலிங் டவர் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு கூலிங் டவரை செலக்ட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான 6 பாயிண்ட் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குயிக்காக வந்து பார்க்கலாம், ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். ஏற்கனவே நம்ம வீடியோட லென்த் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் ரெக்யூர்மெண்ட்டு, ஹீட் லோடு எவ்வளோ வந்து ரிமூவ் பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கூலிங் வாட்டர் ஃப்ளோ ரேட்டு, நமக்கு கூலிங் வாட்டர் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா அவுட்லெட் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் ஆப்ரேஷன் டைப்ஸு கண்டினியூஸாக அல்லது இன்டர்மீடியட்டான்னு பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் டிசைன் பேராமீட்டர்ஸ், ரேஞ்ச்,
ஹாட் வாட்டர் மைனஸ் கோல்ட் வாட்டர். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அந்த கூலிங் டவர்லேருந்து வெளியே வரக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா, அதோட ரேஞ்ச் வந்து இதை நம்ம கழிக்கும்போது நமக்கு 10 டிகிரி கிடைக்கும். அப்போது அந்த கூலிங் டவரோட ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 10 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து இந்த அப்ரோச் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். 3வது பார்த்திங்க அப்படின்னா டைப் செலெக்ஷன். இந்த டைப் செலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டியூஸ் டிராஃப்ட் கவுண்டர் ஃப்ளோ கூலிங் டவர் வந்து நமக்கு வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும். அதிக இடங்களில் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஃபோர்ஸ் டிராஃப்ட் வந்து நம்ம ஸ்மால் கெப்பாசிட்டி பிளான்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நேச்சுரல் டிராஃப்ட் கூலிங் டவர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பவர் பிளான்ட் அப்புறம் தெர்மல் பவர் பிளான்ட்டில் வந்து ஹையர் கெப்பாசிட்டிக்காக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் க்ளோஸ்டு சர்க்யூட் கூலிங் டவர் அது வந்து க்ளீன் அண்ட் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் சர்வீஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்புறமா என்வைரன்மெண்டல் அண்ட் சைட் கண்டிஷன் நம்ம வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அப்புறம் அதில் வந்து எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் டஸ்ட் அண்ட் கரோசிவ் அட்மாஸ்பியரான்னு பார்க்கணும். அப்புறம் விண்ட் டைரெக்ஷன் பார்க்கணும். அப்புறம் அவைலபிள் ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது நம்ம இப்போ எந்த மாடல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 5வது பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் குவாலிட்டி. ஸோ வாட்டர் குவாலிட்டி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து டிடிஎஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஸ்கேலிங் ஆகுமா இல்லை ஃபோல்டிங் ஆகுமான்னு பார்க்கணும். அதில் பயாலஜிக்கல் க்ரோத் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபீல்ட் செலக்ட் பண்ணுறது அப்புறம் மெட்டீரியல் செலெக்ஷனில் நம்ம வந்து பண்ணுவோம். 6வது பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் செலெக்ஷன். ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்ம நார்மல் இன்டியூஸ் டிராஃப்ட் கவுண்டர் ஃப்ளோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் இருக்கும். நேச்சுரல் டிராஃப்ட் கூலிங் டவர்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரீட்டில் இருக்கும். அதுதான் ஆர்சிசின்னு இருக்குது. அப்புறம் சில நேரங்களில் வந்து எஃப்ஆர்பி மெட்டீரியலையும் கொடுப்பாங்க. சில நேரங்களில் வந்து எஃப்ஆர்பி மெட்டீரியலும் இருக்கும். இந்த ஃபில்னு சொல்கிறலாம் பேக்கிங் அது வந்து மோஸ்ட்லி பிவிசி அல்லது பிபி மெட்டீரியலில் தான் இருக்கும். அப்புறம் பேசின் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காங்கிரீட்டில் இருக்கும். நம்ம பார்த்த நேச்சுரல் டிராஃப்ட் கூலிங் டவர்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக காங்கிரீட்டில் இருக்கும். மற்றபடி எஃப்ஆர்பி அப்புறம் ஸ்டீல்லையும் இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.